الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனித குலத்திலேயே மேன்மையானவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக, மனித சமூகத்திலேயே சிறந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த முறையில் வழிகாட்டி தந்திருக்கிறார். அதை தன்னுடைய குர்ஆனில் சொல்லும் பொழுது வலகது ஸர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆன் மின் குல்லி மஸல், இந்த குர்ஆனிலே எல்லா விஷயங்களையும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு மனிதன் எப்படி ஒழுக்கமானவனாக வாழ வேண்டும் என்பதை குர்ஆனை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு மனிதன் எப்படி சிறந்த குடும்ப தலைவனாக வாழ வேண்டும், குர்ஆனை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஒரு மனிதன் நல்ல நண்பனாக, நன்மையை வழங்கக்கூடிய, பிறரிடமிருந்து நன்மையை எடுத்துக்கொள்ளக்கூடிய சிறந்த நண்பனாக எப்படி வாழ்வது, இதையும் குர்ஆனில் இருந்து நாம் எடுக்கலாம். இப்படி எல்லா விஷயங்களையும் குர்ஆனில் இருந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தாலும் கூட அதை விளக்கி சொல்வதற்காக தான் ஒரு தூதர் என்கிற வகையில் நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறார். இந்த நபிமார்களை அனுப்புவது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், நாம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு ஏசி வாங்குறீங்க, இல்ல வேற ஏதாவது சாதனங்களை வாங்கும் பொழுது அது எப்படி இயங்கும் என்று ஒரு கேட்லாக்ல நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. இது இப்படித்தான் போகும், இதுல ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம ரிப்பேர் செய்யணும் என்பதை கொடுத்து விடுவார்கள். கொடுத்து விட்டாலும் கூட சில விஷயங்களை மேற்கொண்டு தெளிவாக சொல்வதற்காக ஒரு டெக்னீசியன் ஒருத்தர் கூட வருவார். அந்த டெக்னீசியன் அவருடைய வேலை என்னவென்றால், கேட்லாக்ல இருக்கிற எல்லா விஷயமும் கிளியரா தான் இருக்கு, எதுவும் குழப்பம் இல்லை.
தவறாகவும் கொடுக்கவில்லை. ஆனாலும் கூட அதுல உள்ள விஷயம் நமக்கு புரிகிற வகையில சொல்றதுக்கு தான் ஒரு நபரை கூட அனுப்பி வைப்பாங்கல்ல. அது மாதிரிதான் இந்த உலகத்துக்கான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் கொடுத்து விட்டான். அதுல மறுப்பில்லை. குர்ஆனிலே எந்த போதாமையும் இல்லை. இருந்தாலும் அந்த போதாமை வந்துவிடக் கூடாது, யாருக்கும் புரியாமல் அந்த குர்ஆன் நின்றுவிடக் கூடாது என்பதற்காக தூதர் என்ற ஒரு மனிதரை கூடவே அல்லாஹ் அனுப்புகிறார். இது ஆதி காலத்தில் இருந்து வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் துவங்கி கடைசி நபியாக விளங்குகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த நடைமுறையை பார்க்கிறோம். இந்த நபிமார்கள் வந்து மக்களுக்கு மத்தியில் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி அலா பையினத்தின் மிர் ரப்பி, நான் ஒரு நபி, நான் ஒரு இறை தூதர், என்னுடைய அல்லாஹ்வின் அருளால் நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். ஒரு நபியை அல்லாஹ் கூட அனுப்புவது அவருடைய இஷ்டத்திற்கு சொல்வதற்கு அல்ல. குர்ஆனில் இருக்கிற பிற நபிமார்களின் வேதத்தில் இருக்கிற விஷயங்களை இவர் எடுத்து சொல்லும் பொழுது அலா பையினத்தின் மிர் ரப்பி, இந்த வாசகம் தான் கவனிக்க வேண்டியது. இறைவனினுடைய சான்றோடு ஆதாரத்தோடு நான் பேசுகிறேன். இவ்வளவு தெளிவாக பேசியும் கூட உங்களுடைய தலையில் அது ஏறவில்லை என்றால், உங்களுக்கு அல்லாஹ் மறைத்து விட்டான் என்றால், அதை உங்களுடைய தலையில் நான் சொருகவா முடியும்? இவ்வளவு கோபமாக கேட்கிறார்கள். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வாசகம். குர்ஆனிலே நீங்கள் படிக்கலாம். அனுல்சிமுக்குமுஹா என்றால் அதுக்கு நேரடி பொருள் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை சாதாரணமா நம்ம வைக்கிறோம், அது உள்ள போக மாட்டேதுங்க. அப்போ ரொம்ப ஆழமா ஃபோர்ஸ் பண்ணி உள்ள செலுத்துவோம் பாருங்க. இதுக்குத்தான் நுல்சிமுக்குமுஹா, இல்சாம், அவசியப்படுத்தி செலுத்துவது என்று அரபியில் சொல்வது. நூஹ் நபி அப்படியே தான் கேட்கிறாங்க. அப்போ ஒரு நபி என்பவங்களினுடைய வேலையே என்னவென்றால், அவர் வெறுமன வந்தோம், சொன்னோம், சென்று விட்டோம் என்பது அல்ல. வந்து மக்களுக்கு சொல்லி மக்கள் அதை ஏற்கிறார்களா அல்லது மறுக்கிறார்களா, அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்களா அல்லது புரியாமல் இருக்கிறார்களா அல்லது புரியாதது போல் காட்டிக் கொள்கிறார்களா, எல்லாவற்றையும் கவனிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு தனித்தன்மையில மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பின்வரும் ஹதீஸிலே நீங்கள் படிக்கலாம். புகாரி முதற்கொண்டு ஏராளமான ஆதாரப்பூர்வமான நபி மொழிகளில் நாம் பார்க்கலாம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்கத்து காபீர்கள் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மதீனாவிற்கு வந்து ஒரு ஆட்சியை கட்டமைத்த பிறகு மீண்டும் அங்கிருந்து உம்ரா செய்வதற்கு தான் மதீனாவிற்கு செல்கிறார்கள், போர் செய்வதற்காக அல்ல. ஹிஜ்ரி 6வது வருடத்துல மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து 6 வருடங்களுக்கு பிறகு மக்காவிற்கு உம்ரா செய்வதற்கு தான் செல்கிறார்களே ஒழிய அதுல எந்த தவறான உள்நோக்கமும் கிடையாதுங்க. இதான் உண்மை. போகும் பொழுது ஒரு போர் மூழ்கிற அளவுக்கு நிலைமை மிக மோசமாக மாறுகிறது. போர் வந்துடுமோ என்று நினைக்கிற அளவிற்கு மோசமாக மாறிய பிறகு அந்த நேரத்தில் மக்கத்து காபீர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் உடன்படிக்கை ஆகிறது. அந்த உடன்படிக்கையை வரலாற்றிலே ஹுதைபியா உடன்படிக்கை, சுல்ஹுல் ஹுதைபியா என்று அரபியில் சொல்வார்கள். ஹுதைபியா என்பது ஒரு இடம், அந்த இடத்துல இந்த ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிறனால ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்வதுண்டு. அதுல பேசிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி எழுதுகிறார்கள் தெரியுமா? மின் முஹம்மதிர் ரசூலுல்லாஹ். அவர்கள் எழுதிய வாசகம் அதுதான், கையால் எழுதவில்லை. அலி அவர்களை சொல்லி எழுதுமாறு கட்டளை போடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதிடம் இருந்து இந்த ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. எழுதிய உடனே மக்கத்து காஃபிர் கேட்ட கேள்விதான் இன்றைக்கு நமக்கு ஞாபகம் வருகிறது. அவர்கள் கேட்கிறார்கள் பாருங்கள், என்னது
மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ். இது என்ன புதுமையாக இருக்கிறது? முஹம்மதை நாங்கள் தெரிந்திருக்கிறோம், நீங்கள் முஹம்மது, அதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். உங்களுடைய தகப்பனார் பெயர் அப்துல்லா, எங்களுக்கு தெரியும். உம்மா பெயர் ஆமினா, அதுவும் எங்களுக்கு தெரியும். அபு தாலிப் உங்களுடைய பெரியப்பா, உங்களுடைய பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப், எதையும் நாங்கள் மறுக்கவில்லை. நீங்கள் முகம்மது தான், அதை நாங்கள் ஏத்துக்கிறோம். என்ன பிரச்சனை தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? முகம்மது என்பதோடு சேர்த்து ரசூலுல்லாஹ் என்கிற இந்த வாசகத்தை நாங்கள் ஏற்கவில்லை. நபியை நாங்கள் ஏத்துக்கிற மாட்டோம். ஏன்? லவ் அலிம்னா அன்னக ரசூலுல்லாஹ், அவர்கள் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், லாஜிக்கலா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. லவ் அலிம்னா அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் லத்தபஅனாக், நாங்கள் உங்களை பின்பற்றி விடுவோம். உங்களை நாங்க ஏத்துக்கல, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல, முஹம்மதை மட்டும் ஏத்துக்கிறோம். நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏத்துக்க முடியாது என்று ஏன் சொல்றோம் தெரியுமா? லவ் அலிம்னா அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு 10 வருடத்திற்கு மேலாக பிரச்சாரம் செய்கிறீர்களே, இந்த பிரச்சாரத்தை நாங்க ஏத்துக்கிறவே இல்லையா? அவன் சொல்ற பாயிண்ட் அதுதான். அதாவது ஒரு தூதரை பின்பற்ற வேண்டுமா இல்லையா என்பதில்ல பிரச்சனை, நீங்க தூதர்ன்றதை நாங்க ஏத்துக்கொள்ளலையே. நீங்க தூதர் ஏத்துக்கிட்டாதானே நாங்க உங்களை ஃபாலோ பண்ணுவோம் என்று கேட்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி உள்ள மக்களாக இருந்தாலும் அசத்தியத்தில் உள்ள மக்களாக இருந்தாலும் அவர்கள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தூதர் என்று ஒருவர் இருந்தால் அவரை நாம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் நீங்க தூதர் கிடையாது என்று தப்பும் தவறுமாக ஒரு வாதத்தை வைத்து நபி வழி நடப்பதிலிருந்து அவர்கள் விலகி போவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய இஸ்லாமிய சமூகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மத நம்பிக்கை உள்ளவர்களிலுமே ஓரளவிற்கு என்று சொல்வதை விட மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய மத போதனைகளை சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாகிய நாம மட்டும்தான். வேற யாரும் இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நாம இஸ்லாமா இருக்கிறோம், முஸ்லிமா இருக்கும் பொழுது இஸ்லாமிய கருத்துக்கள் குர்ஆன் வடிவத்தில் நம்மிடம் உண்டு, ஹதீஸ் வடிவத்தில் நம்மிடம் உண்டு. ஆனால் இது அனைத்தையுமே மற்ற யாரும் அவர்களுடைய மத கருத்துக்களை கடைபிடிப்பதை விட நாம தான் ஜாஸ்தியா கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். மிகுந்த சிரமத்தோடு இருக்கிறோம். ஆனால் நபி வழியை நாம் மிகப்பெரிய அளவுல மதிக்கிறோம். பொருளாதார கஷ்டங்கள் வருகிறது, எனக்கு வட்டிக்கு போய் பணத்தை வாங்கிதான் என்னுடைய தொழிலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நெருக்கடியான சூழ்நிலை வருகிறது. நான் வட்டிக்கு வாங்காமல் தவிர்க்கிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய லஅனத் இருக்கிறது ஆக்கில ரிபா, யார் வட்டியை கடனுக்கு வாங்கி உண்கிறாரோ, வ மூகிலஹு, யார் வட்டிக்கு கடன் கொடுத்து சாப்பிடுகிறாரோ, அதை லாபகரமான தொழிலாக பார்க்கிறாரோ, அவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய லஅனத் இருக்கிறது. வ ஷாஹிதை, அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய 2 நபர்கள், வ காத்திப், அதனுடைய கணக்காளர்கள், எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய லஅனத் கிடைக்கும் என்கிற நபி வழியினுடைய போதனை தான் இன்னைக்கு பெருவாரியான முஸ்லிம்களாகிய நம்மை அந்த வட்டியை விட்டு தடுத்து நிறுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கான செய்தி என்ன தெரியுமா? எப்பொழுதெல்லாம் நாம் நபி வழி நடக்கிறோமோ அப்பொழுது நமக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய சிந்தனைகளில் உள்ள அழுக்குகளை அகற்றுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு நல்ல வழிகாட்டி உலகத்திலேயே யாரும் இல்லை. இன்றைக்கு எது எதற்கோ பல புத்தகங்கள் உண்டு. நீங்க டென்ஷன் ஆகாம இருக்கணுமா, பிரஷர் எடுத்துக்கொள்ளாம வாழணுமா, அதுக்கு புக்ஸ் இருக்கு. அது ஒரு 200-300 பக்கங்கள் உண்டு. ஒரு 700 ரூபாய் பண அளவில் அந்த புத்தகத்தை வெளியிடுகிறார்கள். அந்த புத்தகத்தை வாங்கி படிப்பது எல்லா நபர்களுக்கும் சாத்தியமா? அனைவருக்கும் முடியாது. எல்லாரும் உட்கார்ந்து படிக்கவும் முடியாது, எல்லாரும் வாங்குறதும் சாத்தியம் கிடையாதுங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் புத்தகங்கள் உண்டு.
ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால், பல பக்கங்களை பல புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை மிக மிக எளிமையாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய அற்புதமான ஹதீஸ். நபி வழி நடந்தால் நமக்கு நாளை மறுமையில் எப்பேற்பட்ட சிறப்புகள் உண்டு, உலகத்திலேயே நம்முடைய நடைமுறைகள் எல்லாம் எப்படி நல்லவைகளாக மாறி போகும் என்பதை பார்க்கிறோம். அப்துல்லாஹ் பின் உமர் என்கிற சஹாபி, அந்த சஹாபி அவருக்கு வயசு சிறிய வயதுதான். அவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியில மஸ்ஜிது நபவியில சுபஹ் தொழுகைக்காக வேண்டி வருவேன். வரும்பொழுது பலரும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து நிற்பார்கள். தாங்கள் கண்ட கனவுகளை வந்து சொல்வார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு இந்த கனவு வந்தது, இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லுங்க. அவங்க கேட்பாங்க. இப்படி கேட்கிறது வழக்கம் தான். இதை பார்த்து கொண்டிருந்த இளைஞராக இருக்கிற அப்துல்லாஹ் பின் உமர் அவர்கள் சொல்கிறார்கள், வபைதி அல் மஸ்ஜித் கப்ல அன் அன்கிஹ், எனக்கு திருமணம் முடிவதற்கு முன்பு வரை பள்ளிதான் என்னுடைய இல்லமாக இருந்தது. அப்துல்லாஹ் பின் உமர் அவர்களை மதீனால தேடுறாங்கன்னு வைங்க. இப்னு உமர் எங்க? ஆள காணோம். ஆள காணோமா? எங்கும் தேடாதீங்க, பள்ளியில போய் பாருங்க, இருப்பார். இதான் பதில். பள்ளியில தான் அதிக நேரத்தை அவங்க வந்து கழித்ததாக நாம ஹதீஸிலே படிக்கிறோம். அப்ப பள்ளியிலே தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது உறங்கி எழும்போது இவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறார்கள், நபி வழியில நடந்தால் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதற்கு இது மாதிரியான ஹதீஸ்கள் நமக்கு ஒரு உந்து சக்தி. அந்த சஹாபி எழுந்திருத்து ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள் பாருங்கள். நான் உறக்கத்திலே ஒரு கனவு கண்டேன். 2 மலக்குமார்கள் என்னுடைய உறங்கக்கூடிய பகுதிக்கு அருகாமையில் வந்து உட்கார்ந்தாங்க. தலைப்பகுதியில் ஒருவரும் கால் பகுதியில் ஒருவரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. என்னை எங்கோ அழைத்து சென்றார்கள். நானும் சென்றேன். போகக்கூடிய நேரத்தில் நான் பார்க்கிறேன், மிகப்பெரிய கிணறு போன்ற ஒரு தோற்றத்தில் ஒரு இடம் இருக்கிறது. கிணற்றுக்கு அருகாமையிலே வெளியே 2 தூண்கள் போல ஒரு கோபுரமாக 2 விஷயங்களை பார்க்கிறேன். பார்த்துட்டு கிணற்றுக்குள்ள சென்று நான் லேசாக அப்படி எட்டி பார்க்கிறேன். கிணற்றுக்குள்ள யார் இருக்கிறார் என்று கேட்டால் முழுவதுமாக மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். கிணத்துக்குள்ள தண்ணி இல்ல, அதுக்குள்ளாக வேற கல்லுகளோ மரம் மட்டைகளோ இல்லை, முழுக்க முழுக்க மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள் யார் தெரியுமா? அரஃப்துஹும், முழுவதும் எனக்கு அறிமுகமானவர்கள் தான். நான் யாரை பார்த்து உலகத்தில் வாழ்ந்தேனோ, யார் என்னோடு வாழ்கிறார்களோ அந்த மக்கள் தான் அந்த கிணற்றில் கிடக்கிறார்கள். என்னை அழைத்து வந்த மலக்கிடத்திலே நான் கேட்கிறேன், மன் ஹாவுலாய், இவர்கள் எல்லாம் யார்? எதுக்காக இங்கு வந்து இருக்கணும்? என்னிடத்துல சொல்லப்பட்டது, இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் நரகவாசிகள். நீங்கள் பார்க்கிற அந்த கிணறு வடிவம் என்பது கிணறு அல்ல, அதுதான் நாரு ஜஹன்னம். இந்த வாசகம் சொல்லப்படுது. கேட்ட உடனே நமக்கு கேட்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல பயம் வருகிறதோ இல்லையோ, இப்னு உமர் அவர்களுக்கு மிகப்பெரிய பயம் வந்து விட்டது. அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், இவர்கள் ஜஹன்னத்தில் இருக்கும் பொழுது நான் அங்கு வந்து பார்த்தால் என்னுடைய கதியும் அதோவாக மாறிவிடுமோ என்கிற அச்சம். அச்சப்பட்டு இந்த சஹாபி சொன்னார்களாம், அஊது பில்லாஹி மினன் நார், இறைவா இந்த ஜஹன்னத்தை விட்டு, இந்த நாரை விட்டு, இந்த நரகத்தை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினன் நார், இறைவா இந்த நரகத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். ஒன்றுக்கு 3 முறை இந்த எச்சரிக்கை கலந்த வாசகத்தை அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த கனவத்தோடு முடிகிறது. இத ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லி விளக்கம் கேட்கணுமே. இவங்களுக்கு வந்து தூக்கமே வரல, உறக்கம் முழிச்சு எழுந்திருச்சுட்டாங்க. மீண்டும் உறக்கம் வராத அளவுக்கு இந்த கனவு அவர்களை தூங்க விடாமல் ஆக்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதரை தேடி வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிற்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை, அவருடைய மனைவியார் உமர் அவர்களினுடைய மகள் இப்னு உமரின் சகோதரி ஹப்ஸா அம்மையார் இருக்கிறார்கள். உம்மஹாத்துல் மூமின்களில் ஒரு ஆள் ஹப்ஸா அம்மையார் இருக்கும் பொழுது அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, அப்துல்லாஹ் பின் உமர் அவர்கள், என்னுடைய சகோதரியே,
நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், எனக்கு இது என்ன விளக்கம்னு புரிஞ்சுக்கவே முடியல, நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு விளக்கம் சொல்லுங்களேன். அவர்களும் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பாருங்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் ரொம்ப நல்ல பையன், அவருக்கு இப்படி ஒரு முடிவு வராது. நரகத்தில் மனிதர்களை பார்த்து விட்டு வந்த பிறகு இவர் அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டு அயாதத் செய்தார், அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் செய்தார். ஆனால் இவர் நரகத்திற்கு போய் விடுவார் என்கிற அச்சம் இவருக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் மிகவும் சிறந்த மனிதர் தான். ஒரே ஒரு குறை இருக்கிறது, ஒரே ஒரு குறை. லவ்கான யுஸல்லி பில்லைல், அவர் இரவு தொழுகையை தொடர்ச்சியா தொழுதா நல்லா இருக்குமே. ரசூலுல்லாஹ் இத முன்னாடி வச்சிட்டாங்க. அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை கடைபிடிக்கக்கூடிய நேரத்துல 100% கடைபிடிக்க முடியாது என்பது உண்மைதான். யாராலும் முடியாது. 100% ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பது யாராலும் முடியாத ஒரு காரியம்தான். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? முடியாது என்றால் காலாகாலத்திற்கும் அப்படியே இருப்பது என்ற அர்த்தம் இல்லை. தனிப்பட்ட முறையில் என்ன எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர்களின் போதனையிலே ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லது பல விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாமல் கடைபிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மெத்தன போக்கு இருக்கக்கூடாது. இதைத்தான் இந்த செய்தி சொல்கிறது. தூதர் சொல்கிறார்கள், பாருங்கள், நல்ல பையன், அவருக்கு என்ன எந்த பிரச்சனை இல்லையே, யார்கிட்ட எந்த ஒரு சிக்கலுக்கும் போக மாட்டாங்க என்று சொல்லாம நல்ல மனிதர் தான். லவ்கான யுஸல்லி பில்லைல், அந்த மனிதன் இரவு தொழுகையை தொடர்ச்சியா தொழுதா நல்லா இருக்குமே. ஒரே ஒரு போதனை. அந்த போதனையினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? நீங்கள் பாருங்கள், இப்னு உமர் அவர்களுடைய மகன் சாலிம் என்கிற பையன், இவங்களுக்கு நிறைய பசங்க இருக்கிறாங்க, அதிலே சாலிம் என்கிற ஒரு நபர், அந்த மனிதர் சொல்கிறார், என்னுடைய தகப்பனார் இப்னு உமர் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து இரவு நேரத்தில் அவர்களுடைய தூக்கமே குறைந்து விட்டது, பெரும்பகுதி வணக்கத்திலே தான் கழித்தார்கள் என்கிற வாசகத்தை புகாரியிலே படிக்க முடிகிறது. யோசித்து பாருங்கள், ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வாசகத்தை சொன்னால் அந்த நபி வழியை, அந்த சுன்னாவை ஹயாத்தாக்குவதற்கு அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பெருவாரியான தூக்கத்தை தியாகம் செய்கிறார்கள். அதிகமான நேரத்தை வணக்கத்திற்கு அவர்கள் ஒதுக்குகிறார்கள். எதற்காக? நாளை மறுமையில் நாம் கை செய்தப்பட்டு நிற்க கூடாது. நாளை மறுமையிலே நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நரகவாதி சொல்வானா, இறைவா, யாலை தனி அத்தாயன அல்லாஹ் அத்தாயன ரசூலா, நான் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பட்டு கட்டுப்பட்டு நடந்திருக்க கூடாதா? இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்திருக்க கூடாதா? லம் அத்தஹித் ஃபுலானன் கலீலா, இத்தகைய நல்ல மனிதரை உற்ற தோழராக எடுத்துக்கொள்ள கூடாதா? ரசூலை எப்படி தோழரா எடுத்துக்க முடியும்? ரசூலுல்லாஹ் காலத்துல நம்ம சமகாலகட்டத்தில் வாழவில்லை, பிறகு எப்படி தோழராக எடுத்துக்கொள்ள முடியும் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்துதான் தோழமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. அவரினுடைய வாழ்க்கையை கடைபிடித்தாலே போதும், அவரினுடைய நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பிரித்து தருகிறார். நபி வழியை கடைபிடித்த ஒரு மனிதன் நாளை மறுமையில் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரை நான் கடைபிடித்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஹதானா லிஹாதா, அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், இந்த முஹம்மது நபி என்கிற அருட்கொடையை, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முஹம்மது நபி அவர்களை உங்களுக்கு அகில மக்களுக்கு ரஹ்மத்தாக கொடுத்திருக்கிறேன் என்று குர்ஆன் சொல்கிறது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய காசு பணம் மட்டும் ரஹ்மத் அல்ல, நம்முடைய கடை பொருளாதாரம் மட்டும் ரஹ்மத் அல்ல, நம்முடைய வீடு வாசல்கள் நகை நட்டுகள் மட்டும் ரஹ்மத் அல்ல, இதுவும் ரஹ்மத்து தான். அல்லாஹ்வினுடைய தூதரும் நமக்கு வழங்கப்பட்ட ரஹ்மத்து தான். நம்முடைய பொருளாதாரங்களை, நம்முடைய சொத்து சுகங்களை எப்படி பாதுகாக்கிறோமோ அதே போல நபி அவர்களினுடைய வழிமுறையும் நாம் கடைபிடிக்க வேண்டும், சுன்னாவையும் நாம் ஹயாத்தாக்குவதற்கு பாடுபட வேண்டும் என்கிற செய்தியை தான் அந்த மனிதன் சொல்லிக்கொண்டு
லவ்லா ஹதானல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் வமா குன்னா லினஹ்ததி, எங்களுக்கு ஹிதாயத்தை கிடைத்திருக்காது என்று அந்த மனிதன் அந்த நேரத்திலே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவன் வாசகங்களை பேசுகிறான் என்று பார்ப்பான். யோசித்து பாருங்கள், நரகத்திற்கு செல்லக்கூடிய மனிதன் எனக்கு கை நிறைய பணம் இல்லையே என்று புலம்பவில்லை, நான் மிகப்பெரிய ஆண் அழகனாக இருக்கவில்லையே என்று புலம்பவில்லை, அல்லது வேறு ஏதேனும் காரணங்களை சொல்லி அவன் புலம்பாமல் லம் அத்தஹித் ஃபுலானன் கலீலா, நபி வழி நடக்கவில்லையே, அதுதான் அவனுடைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்திற்குள்ள ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பும் பொழுது புத்தகத்தை கொடுத்திருக்கிறான், குர்ஆனில் எல்லா செய்தியும் இருக்கிறது, இருந்தாலும் ஒரு தூதரை உங்களுக்கு ஏன் அனுப்புகிறேன் தெரியுமா? அலா பையினத்தின் மின் ரப்பி, ஒரு தூதர் ஆதாரப்பூர்வமாக தான் பேசுவார். ரொம்ப சுருக்கமா எளிமையான விஷயங்க, ரொம்ப சிம்பிளிஃபைடா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எப்படி? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்யாதீர்கள், நீங்கள் பொய் சொல்லாதீர்கள், ஏமாற்றாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள் என்று ஏதோ ஒரு தடையை அவர்கள் விதித்து விட்டார்கள் என்று சொன்னால், ஊர் உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து அதை சரி என்று சொன்னாலும் கூட அது மனித குலத்திற்கு கேடுதான், அது தவறுதான், அதுல மறுப்பே கிடையாது. காரணம், நமக்கு அதை தவறுன்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்திலே முஹம்மது நபி அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை சரி என்று அனுமதி கொடுத்து விட்டார்கள், செய்யுங்கள் என்று கட்டாயப்படுத்தி விட்டார்கள் என்றால், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சேர்ந்து இது இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தாது, முஹம்மது நபி அவர்களினுடைய சுன்னாவை இன்றைக்கு கடைபிடிக்க இயலாது என்று உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் கூட உலகத்தில் உள்ளவர்கள் சொல்வதுதான் தவறா முடியுமே ஒழிய நபி சொன்னது சரியானதுதான். முஹம்மது நபி ஒன்றை நமக்கு சரி என்று சொல்லிவிட்டால் அது மனித குலத்திற்கு நல்லது என்று பொருள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்திற்கு ஒன்றை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அது நமக்கான தீங்கு, நமக்கான கேடு என்பதை சுருக்கமாக புரிந்து கொண்டோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பல இடங்களிலே அல்லாஹ்வுடைய தூதரின் போதனைகளை சந்திக்கிறோம். பொருளாதாரத்தில் சந்திக்கிறோம், குடும்பங்களில் சந்திக்கிறோம், நம்முடைய தொழில் சந்திக்கிறோம், கல்வியில் சந்திக்கிறோம். இது அனைத்திலும் இந்த உலகத்தில் எவ்வளவோ குழப்பங்கள் வரலாம், எவ்வளவோ மோசடிகள் வரலாம், எவ்வளவோ தேவையற்ற திசை திருப்புகள் வரலாம். இது அனைத்திலிருந்து தப்பிப்பதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், நாம் எவ்வளவு உயரத்திற்கு எந்த துறையில் சென்றாலும் சரி அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த அச்சை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தோமே ஆனால் மக்கத்து காஃபிர்களினுடைய அறியாமை வார்த்தையை போன்று நாம் சொல்லாமல் தப்பிக்கலாம். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போல, அவர்கள் எப்படி உயிரோடு வாழும் பொழுதே நல்ல மனிதர் என்கிற சான்றை பெற்றாரோ, நாளை மறுமையிலே நீங்கள் நரகத்திற்கு போகக்கூடியவர் அல்ல என்கிற ஒரு நன்மாராயத்தை பெற்றாரோ, சொர்க்கத்திற்கு செல்வதற்கான காரியத்தை செய்பவர்களில் இப்னு உமரும் ஒரு மனிதர் தான் என்கிற அந்த ஒரு உத்தரவாதத்தை மறைமுகமாக எப்படி பெற்றாரோ, அதே போல நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிமுறையை சரியாக கடைபிடித்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனையில் நாம் வாழுகிற வரை, அந்த வழியில் நாம் செல்கிற வரை, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஷைத்தானுடைய சூழ்ச்சி வந்தாலும் நாம் அதில் வீழ்ந்து விடாமல் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை சரியாக நம்முடைய வாழ்க்கையில் இனிவரும் காலங்களில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தற்பொழுது சமீபத்திய 2 வார காலங்களாக நம்முடைய இந்தியாவில மிகவும் கவனத்தை ஈர்த்த ஒரு செய்தி, சமகால இளைஞர்கள் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து தங்களினுடைய வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்ததுதான்.
அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இளைஞர்கள் குறித்து, அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற இந்த ஜென்சி இளைஞர்களை குறித்து உலக மக்களிடம் உள்ள ஒரு புரிதல் என்னவென்றால், இவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் வீரியமாக செய்ய முடியாது, விளையாட்டாக செய்வார்களை தவிர அதில் ஒரு உறுதித்தன்மை இருக்காது, எல்லாத்தையும் என்ஜாய்மெண்டா தான் எடுத்துப்பாங்க, அதுல உள்ள கண்டென்ட்ட அவங்க பார்க்கவே மாட்டாங்க என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டா உண்டு. ஆனால் அந்த குற்றச்சாட்டை இன்றைக்கு உடைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், கடந்த 12 வருடங்களாக ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்வார் என்பதை இந்திய மக்கள் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. இப்பொழுது முதல் முறையாக நடந்திருக்கிறது. கடந்த 12 வருடங்களாக பிரதமர் மோடி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு உத்தரவாதம் கொடுத்தால் அதை எல்லாமே ஏத்துக்கலாமே என்றுதான் இதுவரை புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இவர் சொன்னாலும் அதை நம்ப முடியாது, நம்புகிற அளவிற்கான நாணயம் இவருடைய பேச்சிலும் இவரிடத்திலும் இல்லை என்பதை முதல் முறையாக மக்கள் பார்க்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இளைஞர்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், போராட்ட களத்தில் நிறைய நபர்கள் உள்ளார்ந்த சிந்தனையோடும் கலந்து கொண்டார்கள். சில நபர்கள் விளையாட்டாவும் கலந்துக்கணும். அதை நம்ம பார்த்தோம். அந்த புரோட்டஸ்ட்ல வர்ற வீடியோலாம் பாருங்களேன். அங்க நின்று என்ன செய்யணும், கிரிக்கெட்ல ஆடிட்டு இருக்காங்க. போராட்டத்துக்கு எதுக்கு வந்தோம் என்பதை மறந்துட்டு கிரிக்கெட்ல ஆடுறத பாக்குறோம். அங்கிருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாருன்னா, கண்ணீர் புகை குண்ட அங்கிருந்து என்ன பண்றாரு, தூக்கி வீசுறாரு. இவன் வேகமா போய் கீழே விழுந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து மறுபடியும் அவர் மேலே வீசுறான். இவ்வளவு ஒரு சாதாரணமா ஒரு பயம் கிடையாது. இளம் கன்று பயம் அறியாது என்று தமிழில் சொல்வது போல, ஒரு பெரிய நபர்களாக இருந்தால் 1008 கமிட்மெண்ட் உண்டு. மனைவி மக்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றது, இதெல்லாம் உண்டு. இளைஞர்கள் எல்லாத்துலயும் வேகமா இருக்கிறனால என்னவோ தெரியல, அந்த குண்டை எடுத்து மறுபடியும் அங்க வீசுறான். ஒரு போலீஸ் ஆபீசர் லத்தி சார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருந்து ஒரு பையன் வேகமா ஓடி போய் கேப்ப புடிச்சு இழுத்து கீழே போடுறான். விளையாட்டாக இருக்கிறது எல்லாமே. இப்படி பார்க்கிறோம். இந்த மாதிரி இருந்தாலும் கூட இவர்களினுடைய போராட்டம் தான் இன்னைக்கு பணிய வைத்திருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. இளைஞர்களுக்கான செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு போராடுவதற்கு ஏராளமான விஷயங்கள் உண்டு. இன்றைக்கு நீங்கள் பார்த்தால், பல வருடங்களுக்கு முன்னால் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துவதற்கு மத்திய அரசினுடைய மறைமுகமான ஒரு தடை இருக்கிறது என்பதை புரிந்து இளைஞர்கள் அனைவரும் மெரினாவில் திரண்டு மிகப்பெரிய போராட்டம் செய்தார்கள். அதனுடைய விளைவு அது சரியா தவறா, நடக்கிறனால என்ன நன்மை, எதுவும் இல்லை. வெகுண்டெழுந்த தன்னியல்பான போராட்டத்தின் விளைவாக அந்த போட்டி மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டதை நாம் பார்த்தோம். இப்ப இதுக்காக வேண்டி ஒரு மாடு ஓட முடியல என்பதற்காக இறங்கக்கூடியவர்கள் இன்றைக்கு வேலை இல்லாத திண்டாட்டங்கள் நிறைய இந்தியாவிலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது மெடிக்கல் செக்ஷன்ல மட்டும் இல்ல, நீட்டுக்கு மட்டும் இந்த இஷ்யூ கிடையாதுங்க, எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னைக்கு எல்லா ஃபீல்டுலயுமே சின்ன வயசுலயே தொடக்கத்திலேயே அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சு ஆரம்பத்திலேயே டிஸ்கன்டினியூ பண்றதுக்கு என்ன வழி என்பதை இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் தேடி தேடி செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். இதையும் நீங்கள் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மக்களினுடைய பிரச்சனையை விட்டு திசை திருப்புவதற்காக, அதாவது நாமெல்லாம் ஒரு விஷயத்துல போக்கஸ்டா போய்கிட்டு இருப்போம், அவர்களினுடைய நிர்வாக தோல்வியை பார்த்து கொண்டிருப்போம். திடீர்னு பார்த்தா வந்தே மாதரம் பாடலை யாராவது அவமரியாதை செய்தால் 3 வருஷம் அவங்களை நாங்க ஜெயில எடுத்து வைப்போம் அப்படின்னு ஒரு சட்டம். அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் சரியான முறையில குடிநீர் போய் சேரல, சாப்பாடு போய் சேரல, ரோடு வசதி இல்ல, மத்திய அரசாங்கத்தின் பலன்கள் போய் சேரவில்லை. இதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து மீள் உருவாக்கம் செய்யாமல், இப்ப தேவையான விஷயம் தானே வந்தே மாதரத்தை பாடலன்னா உலகமே இந்தியாவை இடிஞ்சு விழுந்துரும் பாருங்க. இதுக்காக என்ன பண்றாங்க, இவ்வளவு தூரம் திசை திருப்புவதற்காக செய்வதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய நிர்வாக தோல்வியை இளைஞர்கள் கண்டுகொள்ள கூடாது என்பதற்காக இது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து போடுவான். இதுல இளைஞர்கள் கவனிக்க வேண்டியது, இவர்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள் என்று இந்த போராட்ட குணத்தை நீங்கள் கைவிடக் கூடாது. இவர்கள் அவ்வளவு நாணயமானவர்கள் அல்ல, அப்படிப்பட்ட நல்லவர்கள் அல்ல. இதை நாம் ஒரு வெறுப்பு உணர்ச்சியாக மட்டும் சொல்லவில்லை. 12 ஆண்டு கால இவர்களினுடைய ஆட்சி இதற்கு சான்றாக இருக்கிறது.
இவர்கள் சொன்ன எதையுமே செய்தது கிடையாது. சொல்லாத தேவையற்ற காரியங்கள் செய்தது ஏராளமாக இருக்கிறது. சிஜேபியில யாரெல்லாம் ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிட்டாங்களோ அவங்கள பல நபர்களுக்கு அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் வித்ட்ரா பண்ணணும் என்பதான் கண்டிஷன். ஆனா சரின்னு சொல்லி போராட்டத்தை கலைச்சிட்டு இன்னைக்கு நிறைய நபர்கள் மேல அதை தூசி தட்டி எடுக்கிறோம் பார்க்கிறோம். இங்கிருந்து ஃபாரின்ல யாரோ ஒரு ஆள், அவருக்கு இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லை, அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் பிடிக்காதவங்க இருக்கிறாங்களோ அவங்கள இதுல இழுத்து விடக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இவர்களினுடைய மாயாஜால வார்த்தைகளுக்கு மயங்கி விடாமல் மீண்டும் மீண்டும் மக்களினுடைய எழுச்சிக்குத்தான் இந்த பாசிச அரசு கட்டுப்படும் என்பதை இந்த போராட்டம் இந்திய வரலாற்றில் இரண்டாவது முறையாக நிரூபணமாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பெரிய நபர்களை விட, குறிப்பாக அரசியல் கட்சிகளை விட, அரசியல் கட்சிகளுக்கு பல கமிட்மெண்ட் உண்டு. அவங்க பல கூட்டல் கழித்தல் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இளைய சமுதாயத்திற்கு எந்த கவலையும் இல்லை. முழுக்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை நாங்கள் முடிக்காமல் விடப்போவதில்லை என்கிற ஒரு உறுதியை மிகவும் ஒரு சர்வசாதாரணமாக இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில் பார்க்க முடிந்தது. இவர்கள் இதில் மட்டும் இல்லாமல் நீட்டினுடைய குளறுபடிக்கு மட்டும் எதிராக போர்க்குரல் கொடுக்காமல் அனைத்து விஷயங்களிலும் நம்முடைய இளைய சமூகம் கல்வி அறிவில் உயர்ந்திருப்பது போல அரசியல் அறிவிலும் ஒரு சிறந்தவர்களாக வந்துவிட்டார்கள் என்றால் நம்முடைய நாட்டினுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு அதுவும் ஒரு வழியாக இருக்கும் என்பதை சரியான முறையில் கவனம் செலுத்தி இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்தார்கள் என்றால் நம்முடைய நாட்டிற்கும் நல்லது, நம்முடைய ஊருக்கும் நல்லது, அனைவருக்கும் நல்லது என்பதை சரியாக நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.